மெரிட்டோக்ரஸின்னா என்ன தெரியுமா? மெரிட்டோக்ரஸி இப்போ நம்ம வந்து டெமோக்ரஸின்னு சொல்றோம்ல, டெமோக்ரஸின்றது ஜனநாயகம். ஜனநாயகத்தில் கொள்ளைக்காரர்களுக்கு மட்டுமே வசதி. இப்படி நான் வந்து ₹1 வாங்குறேன்னு சொன்ன ஜெயலலிதா வந்து எப்படி வந்து இப்போ பண்ணாங்களோ, இப்போவே வந்து எனக்கு ₹1 வேணான்னு சொல்ற நடிகர் மாண்புமிகு தமிழ்நாட்டு விஜய் அவர்கள் சொல்லும்பொழுதே அவர் இன்னும் போய் சுட சுட பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய நிர்வாகி 10 வயசு பொண்ணு பண்றான். அட்லீஸ்ட் ஒரு கண்டன குரலாவது நீங்க கொடுத்துருக்கணும்ல, அப்பதானே மக்களுக்கு நம்பிக்கை வரும், என் போன்ற வந்து சிந்தனாவாதிகளுக்கு நம்பிக்கை வரும். இப்ப சொல்றேன் பாருங்க, மெரிட்டோக்ரஸின்றது என்ன என்றால் தகுதி, திறமை, கல்வி, செயல்திறன் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லட்டுமா? டெமோக்ரஸி கிடையாது, மெரிட்டோக்ரஸி. மெரிட்டோக்ரஸி என்றால் தகுதி. நான் ₹1 கூட வந்து தொட மாட்டேன் அப்படின்றதுலாம் தகுதி கிடையாது. அதெல்லாம் தகுதி கிடையாது. அதெல்லாம் ஒரு நிர்வாகத்தை வந்து அதெல்லாம் மக்களை ஏமாற்றலாம். நான் ஆல்ரெடி 1000 கோடி பார்த்துட்டு எனக்கு வேணான்றதெல்லாம் அதெல்லாம் வெளி வார்த்தைகள். அதை நீ 5 வருஷம் ஆட்சி நடத்தி முடிக்கும் போது கணக்கு போட்டு பார்த்தா தான் இந்த 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கான்னு தெரியும். இல்லை 10 லட்சம் கோடியில் எத்தனை லட்சம் கோடி நீ கம்மி பண்ண? அதுக்கு என்ன வேணும்? தகுதி. இப்பவே தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனில் இருக்கு. இப்போ மாண்புமிகு விஜய் அவர்கள் வந்து அது 20 லட்சம் கோடி கடன் ஆக்குறாரா இல்லைனாக்கா 8 லட்சம் கோடி ஆக்கினாதான் அந்த 5வது வருஷம் தான் சொல்ல முடியும் மாண்புமிகு நடிகர் விஜயனுடைய தகுதி என்னன்னு. தகுதி, திறமை, கல்வி, செயல்திறன் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும்.